உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டிக்கெட் தவிக்கும் போது என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? ஆமா, இப்பதான் ஞாபகம் வருது. லட்சுமியும் அவ தங்கச்சிங்களும் சித்தியும் உள்ளதானே இருக்காங்க. ஆனா நேகா மட்டும் எங்க? ஆனா அவ மட்டும் வீட்டுல டென்ஷனோட வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பா. இப்ப இங்க நடந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரிஞ்சிருக்காதோ? மாம், இப்ப என்ன ஆகும்? அவங்க இங்கிலீஷ் கேட்டு அந்த டெரரிஸ்ட் ஐ மீன் வாய் மூடிக்கிட்டு இருக்க முடியாது. தீவிரவாதிக்கு கோவம் வந்தா அந்த இடத்துல ஓ காட், இப்போ நான் என்ன செய்யட்டும்? அவங்க இல்லாம நான் எங்க போவேன்? எனக்கு சமைக்க கூட தெரியாது. அதோட மேக்கப் பொருட்களை எங்க வச்சிருக்கேன்னு கூட தெரியாது. அப்புறம் இந்த வேலைக்காரிங்க பானியா ஷாலு அவங்களும் கோட்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி, எல்லா மீடியாலயும் இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால கண்டிப்பா அவளுக்கு இந்த நியூஸ் போய் சேர்ந்திருக்கும். ஆமா, நீ சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. சரி, நீ ஒரு வேலை செய்யறியா? இப்பவே நீ அவளுக்கு போன் பண்ணு. நான் அவகிட்ட பேசிக்கிறேன். சரிங்க பாட்டி. அவ பாவம் தன்னந்தனியா வீட்டுல தவிச்சுக்கிட்டு இருப்பா. கடவுளே, என் நிலைமை என்ன ஆகும்? எனக்கு ஒரு மண்ணும் தெரியாது. ஆங்க தீவிரவாதிங்க சுடுவாங்க. எங்க அனு, யார் இது? இங்க எப்படி குண்டு பாஞ்சது? தேவிகா, தேவிகா நீயா? நீ தப்பிச்சு வந்துட்டியா? எல்லாரும் தப்பிச்சிட்டாங்களா? என் மாம் எங்க? என்னாச்சு? ஏன் சைலண்டா இருக்க? சரியான கழுதை. என்னது கழுதையா? கழுதை இல்லம்மா, பாட்டி பேசுறேன். ரிஷியோட பாட்டி. சாரி சாரி பாட்டி, அது நான் டென்ஷன்ல இருந்தேனா, அதான் ஏதோ அப்படி. ஆமாமா, நானும் புரிஞ்சுக்கிட்டேன். டென்ஷன் வரத்தானே செய்யும். நடக்கிற விஷயம் அப்படி இருக்கே. ஆனா நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. அது வந்து உன்னோட அம்மா இருக்காங்கல்ல. அப்படின்னா என்னோட மாம். ஐயோ, அடச்சே, வாயை மூடுறியா? சொல்றது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.